ஜீவனுள்ள தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளினுடைய சிந்தனைக்காக ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தில் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்க நம்பிக்கையின் தேவனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த நம்பிக்கையின் தேவன் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம உள்ளத்துக்குள்ள சமாதானத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த சமாதானம் எப்படி நமக்குள்ள வந்தது? நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அக்கிரமங்கள் நீக்கப்பட்டு நமக்கு மெய்யான ஒரு சமாதானமும் சந்தோஷமும் நமக்கு உண்டாகிறத நம்ம பார்க்க முடியும். அதே வேளையில இந்த நம்பிக்கையும் சந்தோஷமும் குறைந்து போகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அதனால தான் இதனால சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இது எப்பொழுது நமக்கு குறையும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கு வருகிறதான துன்பங்கள், பாடுகள், நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலைகள் வரும்போது, உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் உற்று நாம் பார்க்கும்போது, ஆங்காங்கே நடக்கக்கூடிய யுத்தங்களை கேட்கும்போது, நமக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் வரும் பொழுது நம்மளுடைய ஆத்மாவானது அது பலவீனப்பட்டு போகும். அப்படி நாம் பலவீனமாக இருக்கும்போது, இடர்கள் நமக்கு வரும்போது நம்மளுடைய ஆத்மாவில் இந்த நம்பிக்கை குறையும், விசுவாசம் குறைந்து போகும். அந்த நிமிஷத்துல தேவன் என்ன சொல்லுகிறார்னா, நீங்க தேவனுடைய அந்த நம்பிக்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு அவரோடு கூட நாம் என்ன செய்யணும்? உறவு வைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர் அதை என்ன செய்கிறாரு? நம்ம உள்ளத்துல அதையெல்லாம் மாற்றிட்டு நம்மளை நிரப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த நம்பிக்கையற்ற தன்மையும் விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் நமக்கு வரும்போது என்னாகும் அப்படின்னா, ஒரு விதமான பயமும் கலக்கமும் நமக்கு உண்டாகும். அதை தான் நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்ப பாருங்க, நம்மளுடைய இருதயத்துல கலக்கமும் பயமும் வருகிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு நான் வச்சு போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது உலகம் ஒரு நாளும் நமக்கு சமாதானத்தை கொடுக்காது. அதனாலதான் அவர் சொல்றாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை அப்படின்னு சொல்றாரு. உலகத்துல நமக்கு சமாதானத்தை தேடி அலைந்தாலும் சமாதானம் கிடைக்காது. நம்பிக்கையை தேடி அலைந்தாலும் நம்மை நம்ப வைத்தவர்கள் எல்லாம் கைவிட்டு விடுவார்கள். சந்தோஷத்திற்காக நம்ம பல இடங்களுக்கு போனாலும் அந்த இடத்துல கொஞ்ச நேர சந்தோஷம்தான் இந்த உலகம் நமக்கு கொடுக்க முடியும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய சமாதானம் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, தேவன் இறைவனுடைய சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும், அதாவது ஆண்டவரை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்டிருக்கிறதான பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதுதான், அது எங்க வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் அவரை ஏற்றுக்கொள்ளுவதனால பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்துடுறாரு. அதுதான் முதல் அந்த ரோமர் 15:13 பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே என்று வாசிக்கிறோம். அப்போ இந்த பலன் எங்க இருக்கிறது? இந்த நம்பிக்கை விசுவாசம் எங்க இருக்கிறது? இந்த சமாதானம் எங்க வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்தாவியானவர் நமக்குள் வந்து விடுகிறார். அப்ப பரிசுத்தாவியானவர் நமக்குள் வந்தோடனே அவர்தான் சமாதானம், அவர்தான் நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிறார். பிதாவினாலே இந்த பூமி உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட குமாரன் எனக்குள் வந்தபடியினாலே என்னுடைய உள்ளத்திலே சந்தோஷம் வருகிறது, சமாதானம் வருகிறது, ஒரு நம்பிக்கை பிறக்கிறது, எனக்கு ஒரு புது வாழ்வு வருகிறது. அப்ப பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் கஷ்டம், எதெல்லாம் பிரயாசம் அப்படின்னு நினைக்கிறோமோ, எங்கெல்லாம் விசுவாசம் குறைந்து போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அப்ப தேவ சமூகத்துக்கு வருவோமானால் அவர் நம்மை நிரப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்ம ஆவிக்குரிய நிலைமையில இந்த உலகத்துல பாருங்க,
வேலைவாய்ப்புகள் இல்லாத ஒரு திண்டாட்டம், வருமானம் நம் கயிறத்தில் வரும் பொழுது அது பற்றாக்குறையாய் வருகிறத நம்ம பார்க்க முடியும். பிள்ளைகளை ஒரு இடத்துல அனுப்பிட்டு வீட்டில் சமாதானமாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. எங்கே சுத்தினாலும் யுத்தங்களின் சத்தங்களும் கேட்கப்படுகிறது. எங்கே பார்த்தாலும் அநியாயங்களும் அருவருப்பான கிரியைகளும் நடக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார் இல்லைங்களா, அந்த வாக்குத்தத்தத்தை கூட நம்ம என்ன செஞ்சிருவோம், சில நேரங்களில் மறந்து போயிடுவோம். அவர் நமக்கு பண்ணார். இப்போ என்ன வாக்குத்தத்தம் நம்ம யோவான் சுவிசேஷத்தில் படித்தோம் அப்படின்னா, உங்களுக்கு சமாதானத்தை நான் வச்சு போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அதை கூட சில நேரங்களில் நம்ம மறந்து போயிட்டு சமாதானம் இல்லாதவர்களை போல நம்ம காணப்படுவோம். அப்போ இந்த ஆவிக்குரிய வீழ்ச்சி நமக்கு வரும்போது, குறைவுகள் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியின் பலத்தினால நான் உங்களை என்ன செய்கிறேன், நிரப்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தரையே சார்ந்து வாழ வேண்டும். அவரிடத்துல தான் எல்லாம் இருக்கிறது. அவரிடத்துல குறைவானது ஒன்றுமே இல்லை, எல்லாம் நிறைவாய் இருக்கிறது. ஆகவே நீங்கள் என்ன, அந்த மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும், அந்த நம்பிக்கையின் தேவன், நம்மை நம்ப பண்ணினவர் யார் தெரியுங்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாவற்றையும் நம்ப பண்ணி இருக்கிறார். அவர் நம்ப பண்ணி நம்மளை ஏமாற்றுகிற தேவன் அல்ல. அவர் நம்பிக்கையை கொடுத்தவர், அதை முடிவு பரியந்தம் நிலைநிறுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே எங்க சமாதானம் குறைந்திருக்கிறது, எங்க சந்தோஷம் குறைந்திருக்கிறது, எங்க அன்பு குறைந்திருக்கிறது, விசுவாசத்தில் நாம் குறைவுள்ளவர்களாய் இருப்போமேயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு அதெல்லாம் பெருகும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே அவருடைய ஆவியானவருடைய வழிநடத்துதலை நீங்களும் நானும் நடக்கும்போது இவை எல்லாம் நமக்குள்ள இருந்து பெருகுகிறதா இருக்கிறது. ஆகவே எதை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நமக்கு நம்பிக்கையை ஊட்டின தேவன் பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும், அக்கறை நாம் சேரும் வரைக்கும் நம்மளோடு கூட அவர் பயணிக்கிறவராயிருக்கிறார். ஆகவே இந்த சிந்தனைகளினாலே நாம் நம்மளுடைய இருதயத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம் என்கிற அந்த நிச்சயத்தோடு கூட ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.